அன்புக்குரியவர்களே, இறைவன் கொடுத்த அருட்கொடைகளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனை சரியான விதத்திலே பயன்படுத்த வேண்டும். நரகவாசிகளை பற்றி இறைவன் சுட்டி காட்டுகின்ற பொழுது இப்படி கூறுகின்றான். லஹும் குலுபு லா யஃப்கஹூன பிஹா வலஹும் ஆயுனுல் லா யுப்சிரூன பிஹா வலஹும் ஆதானுல் லா யஸ்மஊன பிஹா. அவர்களுக்கு இதயங்கள் இருக்கின்றன, ஆனால் அதனை சிந்திக்க மாட்டார்கள், நல்லுணர்வு பெற மாட்டார்கள். அவர்களுக்கு கண்கள் இருக்கின்றன, அதிலிருந்து படிப்பினை பெற மாட்டார்கள். அவர்களுக்கு காதுகள் இருக்கின்றன, நல்லவற்றை கேட்க மாட்டார்கள் அப்படின்னு இறைவன் சொல்றான். அதாவது இதயம் இருந்தும் சிந்திக்க மாட்டாங்க, கண் இருந்தும் பார்வை இருக்காது, காது இருந்தும் நல்ல விஷயங்கள் காதுகளிலே படாது. இப்படிப்பட்டவங்க எப்படி உள்ளவங்க தெரியுமா? கால்நடைகளை போன்றவர்கள் என்பதாக குரான் விமர்சனத்தை முன்வைக்கிறது. கால்நடைகளை விட கீழானவர்கள் என்பதாக இறைவன் சுட்டி காட்டுகிறார். ஏன்னா கால்நடையாவது ஏதோ சில நேரத்தில் சொன்ன பேச்சு கேட்கும், பார்த்தா புரிஞ்சுக்கும். ஆனால் இந்த கண்கள் இருந்தும் குருடனாக இருக்கின்றானே, காதுகள் இருந்தும் செவிடனாக இருக்கின்றானே, இதயம் இருந்தும் படிப்பினை பெறுவதில்லையே, சிந்திப்பதில்லையே என்றெல்லாம் குரான் சுட்டி காட்டுகிறது. ஆக இவங்க தான் அலட்சியத்திலும் மூழ்கி இருக்கக்கூடியவர்கள் என்பதாக குரான் சுட்டி காட்டுகிறது. ஆக கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, நம்முடைய உடலை சரியான முறையிலே பயன்படுத்தி கொள்வோம். இறைவன் கொடுத்த அருட்கொடைகளை முழுமையாக உணர்ந்து கொண்டு, குறிப்பாக இதயத்தை, கண்களை, காதுகளை அறவழியிலே செல்லக்கூடிய அளவுக்கு நான் பயிற்றுவிப்போமா? இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை புரிவானாக. இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களை பார்க்க இஸ்லாம் டுடே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.